அதிமுக கூட்டணிக்குள் தேமுதிகவை கொண்டு வர வேண்டுமென அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கோரிக்கை விடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எந்த ஒரு வாய்ப்பையும் இழக்க மாட்டோம் என எடப்பாடி பழனிசாமியும் உறுதியளித்திருப்பதாக கூறப்படுகிறது. என்ன நடக்கிறது விரிவாக பார்க்கலாம். தேர்தல் நெருங்கிவிட்டது. எப்போது வேண்டுமானாலும் தேர்தலுக்கான அறிவிப்புகள் வெளியாகலாம் என்ற சூழலில் திமுக அதிமுக கூட்டணிகள் தொகுதி பங்கீடு வரை சென்று விட்டன. ஆனால் தேமுதிகவின் முடிவு இன்னும் வெளிப்படையாக தெரியவில்லை. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்தித்து வருகிறார். இதுநாள் வரை சத்திரியனாக இருந்தோம், இனிமேல் சாணக்கியனாக இருப்போம் என அக்கட்சியின் தலைமை கூறுகிறது. ஆனால் கூட்டணி தொடர்பான கேள்விகளுக்கு மட்டும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்ற பதிலை தாண்டி வேறொன்றும் புதிதாக கிடைக்கவில்லை. திமுக கூட்டணி அமைக்க முடியாததன் காரணம் தேமுதிகவின் அதிகபட்ச கோரிக்கைதான் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். ஏற்கனவே திமுக கூட்டணி ஹவுஸ்ஃபுல். தொகுதி பங்கீட்டில் அவர்களுக்குள் எழும் பிரச்சனைகளை சமாளிப்பதற்கே நடுவர் மன்றம் வேண்டும். ஆனால் தேமுதிகவோ ஏறத்தாழ 14 தொகுதிகள் பக்கத்தில் எதிர்பார்க்கிறது. 6ஐ தாண்டி வாய்ப்பே இல்லை என்கிறது திமுக வட்டாரம். மறுமுனையிலோ விஜயகாந்த் மறைவிற்கு பின் தேமுதிகவிற்கு ஆதரவு அலை மக்கள் மத்தியில் அதிகரித்திருக்கிறது. சுற்றுப்பயணத்தில் எங்களால் பார்க்க முடிகிறது என்பது தேமுதிகவின் வாதம். ஏற்கனவே ராஜ்யசபா விவகாரத்தில் அதிமுக தலைமைக்கும் தேமுதிக தலைமைக்கும் உரசல் இருக்கிறது. அதிமுக கூட்டணியில் இம்முறை இரட்டை இலக்க எண்களில் தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட்டையும் பிரேமலதா கேட்கிறார். அதிமுக ஒற்றை இலக்கத்தில்தான் சீட் என்பதில் உறுதியாக இருக்கிறது. ஏற்கனவே அங்கு அன்புமணி, டிடிவி போன்றோர் ராஜ்யசபா சீட் கேட்கும் நிலையில் அதிமுகவில் இருக்கும் ஒருவருக்கும் வழங்க வேண்டும் என அதிமுக தலைமை நினைக்கிறது. இருக்கும் 2 சீட்டை எத்தனை பேருக்கு பகிர்ந்தளிப்பார்கள் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். இந்த பேச்சுகளுக்கு மத்தியில்தான் தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டுமென அதிமுக மாசைக்கள் விருப்பம் தெரிவித்திருக்கின்றனர். தேமுதிக தரப்பிலிருந்து பார்த்தால் இந்த 14 என்ற எண் கூட மிகவும் ராசியான எண் என்றே கட்சியினர் கூறுகின்றனர். 2011 அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்ற தேமுதிக 41 தொகுதிகளில் போட்டியிட்டது. மக்கள் நல கூட்டணியில் 104 தொகுதிகளில் போட்டியிட்டது. எனவே அவர்கள் போட்டியிடும் சட்டமன்ற தொகுதிகள் 1+4 என்று கூட்டினால் 5 என்று வரக்கூடிய எண்களாகவே தேமுதிக தரப்பில் கேட்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருதரப்பிலுமே தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாக செய்திகள் வெளியாகும் நிலையில் தேமுதிகவின் நலனுக்கு ஏற்ற வகையில் கூட்டணி அமைக்கப்படும் என்கிறார் பிரேமலதா. இதை தாண்டி தேர்தலுக்கான பிரத்யேக விஷயங்களும் இருக்கின்றன. ஏற்கனவே விஜய் அதிகமான வாக்குகளை பிரிக்கும் நிலையில் சிறு சிறு வித்தியாசங்கள் கூட தேர்தல் முடிவுகளில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்றும், இம்முறை திமுக அதிமுக என தனி கட்சியாக பார்க்காமல் கூட்டணியாகத்தான் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படும் என்றும் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். எந்த கூட்டணி என்ன செய்ய போகிறது தேமுதிக பொறுத்திருந்து பார்க்கலாம்.